மனிதர்கள் பலவிதமான தோல் வியாதிகளை சந்திக்கிறாங்க. தோல் அப்படின்றது பொலிவோட இருக்கணும், பார்ப்பதற்கு நல்ல அழகா இருக்கணும்ன்றது ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பல சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு காரணங்களால தோல் சம்பந்தமான வியாதிகளை நம்ம மக்களை தாக்குது. இதற்கு சித்தர்கள் எந்த மாதிரியான ஒரு தீர்வை சொல்லுகிறார்கள்? அந்த தோலை பராமரிப்பது குறித்தும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நினைக்கிறேன். பொதுவா தோல் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல என்ன வேலையை பண்ணுதுங்க டாக்டர்? தோல் முக்கியமாக நம்ம உடம்புல உப்பு சத்து, தேவையில்லாத கழிவு, அதாவது யூரிக் ஆசிட், அந்த மாதிரி கழிவு இது எல்லாத்தையும் வெளியேற்றுறது முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் ஒரு சிலருக்கு அந்த தோலில் கொழுப்பு அல்லது யூரியா போன்ற கழிவுகள் தங்குவதனால் அந்த வேர்வை வெளியிடுறதுக்கு சிரமப்படும். அதன் காரணமாக தோல் தடிப்பு வரும், இல்லை தோலில் அரிப்பு வரலாம். இந்த மாதிரி காரணங்களால பல்வேறு வகையான தோல் வியாதிகள் வரும். தோல் வியாதியை குணப்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான். ரத்தத்தை சுத்தப்படுத்துறத பண்ணாலே தோல் வியாதி வர்றது முற்றிலுமாக குணமாக்கப்படலாம். அப்போ அந்த ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு ரொம்ப எளிமையானது. நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மருதம்பட்டைங்கிற பொடி கிடைக்கும். அதை ஒரு டீஸ்பூன் எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து உணவு எதுனாலும் சாப்பிடலாம். தோல்வியாதி உள்ளவங்க உணவுல கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு கண்டிப்பா தவிர்க்கணும். அதே போல தயிர் கண்டிப்பா தவிர்க்கணும். அசைவ உணவு சாப்பிட்றவங்க கோழிக்கறி, கருவாடு, மீன்ல நண்டு, இறால் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்தால் அந்த தோல்வியாதி வருவது குணப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். வெயில் அதிகமாகும் பொழுது நமக்கு வேர்வையும் அதிகமாக வெளியில போகுது. ஆமா, வேர்க்கணுக்கள் நம்ம உடம்புல பல இடங்கள்ல வருது. ஆமா, வறட்சி, தோல் வறண்டு போயிடுது. இதை தவிர்ப்பதற்கு சித்த மருத்துவத்துல என்ன வழிமுறை? ரொம்ப எளிமையான இது. நீங்க சொல்ற மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் தர்பூசணி எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். அந்த தர்பூசணியை சாறு எடுத்து 4 துளி எலுமிச்சம்பழ சாறு கலந்து வறண்ட தோல்ல நீங்க தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது பிறகு குளிக்கலாம். இது ஒரு வாரம் செஞ்சாலே அந்த ட்ரை ஸ்கின் நார்மலுக்கு வந்துடும். அல்லது வெள்ளரிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெள்ளரிக்காவை சாறு எடுத்து அது ஒரு 4 தேக்கரண்டி எடுத்து அதுலயும் 4 துளி எலுமிச்சை சாறை கலந்து தேய்த்து ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து அது பிறகு குளிக்கலாம். இது மாதிரி ஒரு வாரம் தொடர்ச்சியா செய்தாலே போதும். கண்டிப்பாக அந்த வறண்ட சருமம் நார்மலுக்கு வரும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பசையா இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி வறண்டு இருக்கும். அதுக்கு ரொம்ப எளிமையானது நம்ம கேரட், நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கேரட்டை சாறு எடுத்து அதுலயே 4 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு கலந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க முகத்துல ஊற வச்சு அது பிறகு நீங்க குளிக்கலாம். இதை தினசரி நம்ம பயன்படுத்த வரும்போது முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா உதடுல வெடிப்பு இருக்கும். அந்த உதடு வெடிப்புக்கு ரொம்ப சித்த மருத்துவத்துல ரொம்ப ஈஸியானது என்னன்னா, நம்ம கொத்தமல்லி, அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கொத்தமல்லியை சாறு எடுத்து அந்த உதட்டுல தடவிட்டு வந்தாலே கண்டிப்பாக அந்த உதடுல உள்ள வெடிப்பு மறைந்து விடும். அல்லது நீங்க கேரட்டை சாறு எடுத்தும் தடவிட்டு வரலாம். பொதுவா பயணம் மேற்கொள்றோம், அந்த நேரத்தில் உடம்புல நீர்ச்சத்து குறையுது. கண்டிப்பா இதற்கும் தோல் வறட்சிக்கும் தொடர்பு இருக்கு. கண்டிப்பா உண்டு. பொதுவாக இந்த கோடை காலத்துல உடல் வறட்சி ஏற்படும், அது இயற்கையானது. அதற்கு முக்கிய காரணம் குறைந்தது 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சிலர் தண்ணி குடிக்கிறதே பெரிய ஒரு சவால் மாதிரி, அதாவது அளந்து தான் குடிப்பாங்க. 3 லிட்டர் குறைந்த அளவு குடிக்கலாம். அதிகபட்சமாக 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். அல்லது தண்ணி குடிக்காத இவங்க நம்ம இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, நொங்கு இந்த மாதிரி திரவ சம்பந்தமான உணவுகள் அதிகமாக சாப்பிட்டா அந்த நீர்ச்சத்து குறையும். தோல் சம்பந்தமா நிறைய தொற்றுக்கள் ஏற்படுது. குறிப்பா பூஞ்சை காளான் தொற்று நம்ம அதிகமா கேள்விப்படுறோம். இது எப்படி இந்த தொற்று ஏற்படுகிறது? இதை வருமுன் காக்க முடியுமா, இல்ல வந்த பிறகு என்ன சிகிச்சை? அதாவது நீங்க சொன்ன இந்த பூஞ்சை காளான்ங்கிறது நம்ம உடம்புல உள்ள ரத்தத்துல நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபயோட்டிக் இருக்காது. அதுதான் முக்கிய காரணம். நோய் எதிர்ப்பு சக்தி ரத்தத்துல இல்லைன்னா தோல் வியாதி உடனே அட்டாக் ஆகும். அந்த ரத்தத்துல நோய் எதிர்ப்பு சக்தி குறைய குறைய என்ன ஆகும்னா தோல் வியாதி கண்டிப்பா வரும். அதற்கு மருதம்பட்டையை சாப்பிடலாம். அல்லது பூஞ்சை காளான் இதுக்கு நாட்டு மருந்து கடையில படிகாரம் கிடைக்கும், கல்கண்டு மாதிரி இருக்கும். அந்த படிகாரத்தை பொடி பண்ணி நம்ம குளிக்கும் போது அந்த தண்ணியில கலந்து குளிச்சா அந்த பூஞ்சை காளானுக்கு முற்றிலுமாக குணமாகும். பித்த வெடிப்புகளும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல எப்படி அவங்க மீண்டு வர்றது? அதாவது பித்த வெடிப்பு என்றாலே ஒரு மனித உடல்ல பித்தம் அதிகமா இருந்தால்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் பித்த வெடிப்பு. சிலருக்கு ஒரு சில வெடிப்பு இருக்கும், சிலருக்கு அதிகமா வெடிப்பு காணும். அந்த மாதிரி பித்த வெடிப்புக்கு சித்த மருத்துவத்துல ரொம்ப எளிமையானது பார்த்தீங்கன்னா, நீங்க வெண்ணெய், இந்த வெண்ணெய் கூட நீங்க இந்த விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்னு சொல்லுவோம். அந்த விளக்கெண்ணெயை கலந்து நீங்க தினமும் இரவு அல்லது காலை 2 வேளை நீங்க தொடர்ச்சியா ஒரு வாரம் போட்டாலே அந்த பித்த வெடிப்பு காணாம போயிடும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலை சுத்தமாகவே வைக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு கழிப்பறைக்கு போயிட்டு வந்தால் கூட அந்த காலை வந்து சுத்தமாக தண்ணீர் விட்டு சுத்தம் பண்ணி வைக்க மாட்டாங்க. கவனக்குறைவு. அது மாதிரி வெளியில் நடக்கும்போது ஏதாவது ஒரு தேவையில்லாத இதில் நம்ம கால் படும்போது அதை வந்து வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வாசலில் நம்ம தண்ணியை விட்டு காலை சுத்தம் பண்ணிட்டு தான் வரணும். நிறைய பேர் அதை வந்து கவனக்குறைவாக இருப்பாங்க. அதன் காரணமாக இந்த மாதிரி தொற்றுநோய் கிருமி வரும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அவங்க போய் வெளியில் போய் வெயிலில் தான் விளையாடுவாங்க, மண்ணில் கூட விளையாடுவாங்க. அப்போ சில நேரங்கள் வந்து சிரங்குகள் அப்புறம் வந்து புண்கள்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது எப்படி வந்து சித்த மருத்துவத்தில் அதுக்கு சிகிச்சை இருக்கு? இது இப்போ நீங்கள் சொறி சிரங்குக்கு வந்து ரோட்டில் கிடைக்கிறது குப்பைமீனி இலைச்சாறு. இந்த குப்பைமீனி இலைச்சாறை வந்து சாறு எடுத்து காலையில் ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிடலாம். அது வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 வயதுனா ஒரு தேக்கரண்டி சாப்பிடலாம். 6 வயதுலேருந்து 10 வயதுனா 2 தேக்கரண்டி சாப்பிடலாம். 12 வயதுலேருந்து 20 வயதுக்குன்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு காஃபி டீயோ உணவு எதுனாலும் சாப்பிடலாம். இது தொடர்ச்சியாக சாப்பிட சொறி சிரங்கு எதுவுமே கண்டிப்பாக மறையும். இது நீங்கள் இப்போ ஒரு சிலருக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து அதிகமாக சொறி சிரங்கு காணப்பட்டால் வெண்ணெயோடு இந்த குப்பைமீனி இலைச்சாறை கலந்து அதில் தினமும் இரவு அல்லது காலையில் மேல் பூச்சி மாதிரி 10 மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அது படிப்படியாக குறையும். இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான குறிப்பாக வந்து முடி கொட்டுதல், பொடுகு, இதுவும் வந்து தோல் பிரச்சனைகளால தான் இது வருதா? கண்டிப்பாக தோலில் வந்து நம்ம முடிக்கு கீழே இருக்கிற மயிர்கால்கள் வந்து வலுவில்லாமல் இருக்கும், ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அதற்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தேர்த்தாலே அவ்வளவு நல்லது. ஆனால் இப்போ வந்து விளம்பரத்தில் நிறைய வகையான அந்த பூச்சி தைலங்கள் இருக்குது. சிலர் வந்து விளம்பரத்துக்காக என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பிராண்டாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறத கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும். பொதுவாக வந்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சுட வச்சு அதில் ஒரு துண்டு கற்பூரத்தை போட்டு லைட்டாக இளஞ்சூடாக காய்ச்சி அது ஒரு நாள் ஆற வச்சு அதை தினமும் இரவு தேய்ச்சி வந்தாலே முடி வந்து நீங்க சொல்ற அந்த கொட்டுறது, அரிப்பு இதெல்லாமே குறையும். சிலருக்கு இயற்கையாக அவங்களுடைய வேலை நிமித்தத்தின் காரணமாக அடிக்கடி அந்த பாதிப்பு இருந்தால் படிகாரம், சாதாரண நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற அந்த படிகாரத்தை பொடி பண்ணி நீங்க குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால அந்த படிகார தூளை வந்து தண்ணி கலந்து தலைக்கு தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் ஊறின பிறகு நீங்க தலையை குளிச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த பேன், அரிப்பு, பொடுகு இது எல்லாமே படிப்படியாக நீங்கும். சிலருக்கு படிகாரம் ஒத்துக்காது, ஏன்னா அது வந்து கார சம்பந்தப்பட்ட இது. அப்படி இல்லாதவங்க ரொம்ப எளிமையானது நம்ம வேப்பங்கொழுந்து, அந்த வேப்பங்கொழுந்தை அரைத்து அதை தலைக்கு நீங்க தேய்ச்சி ஒரு 10 நிமிடம் கழித்து குளிச்சாலே இந்த பொடுகு, அரிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 6 மாச குழந்தையில இருந்து யாருக்குனாலும் இதை வந்து பயன்படுத்தலாம். தலையினுடைய முடியினுடைய ஆரோக்கியத்திற்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் எவ்வளவு முக்கியம்? இப்போ வந்து அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. சித்தர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை எப்படி செய்ய வேண்டும் என்று வகுத்திருக்கிறார்களா? பொதுவாக வந்து இப்போ வாத உடம்புன்னு சொல்லுவோம். 100க்கு 80 பேர் வந்து வாத உடம்புக்காரங்கள், அதாவது உடம்பு சூடு உள்ள உடம்புக்காரங்க இருப்பாங்க. அவங்க வந்து தலைக்கு தேய்க்கிறது வந்து நல்லெண்ணெய் தான் தேய்க்கணும். ஒரு 10-15% வந்து பித்த உடம்புக்காரங்க இருப்பாங்க. அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் தான் தேய்ச்சி குளிக்கணும். கப உடம்புக்காரங்க இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கை, உள்ளங்கால் எப்பவும் குளிர்ச்சித்தன்மை உள்ளவர் இருப்பாங்க. அவங்களும் வந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். சிலர் வந்து என்னவாங்க மாற்றி மாற்றி அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக அந்த தலை வந்து பாதிக்க தான் செய்யும். நீங்கள் சொல்ல முடி கொட்டும், இல்லைன்னா முடி அரிப்பு இருக்கும். அந்த மாதிரி பாதிப்புக்கு வந்து படிகாரம் வந்து ரொம்ப அருமையான ஒரு மூலிகை, அதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா அந்த வேப்பம் கொழுந்தை வந்து பயன்படுத்தலாம். அப்படியும் சிலர் அந்த வேப்பம் கொழுந்து வந்து சூடு, அதனால ஒரு சிலருக்கு புண்ணு மாதிரி பொக்கல மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் விட்டால் நீங்கள் வந்து பாகக்காய், எளிதில் கிடைக்கக்கூடிய பாகக்காய் வந்து சாறு எடுத்து அதை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி ஒரு 5 நிமிடம் ஊற வைத்து குளித்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது வாரம் ஒரு முறை பண்ணலாம். பொதுவாக தினந்தோறும் எண்ணெய் தேய்த்து கொள்கிற ஒரு வழக்கம் வந்து கண்டிப்பா. எந்த மாதிரியான எண்ணெய் தேய்த்து கொள்வது நல்லது? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து நல்லெண்ணெய் தான் தேய்ப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நல்லெண்ணெய் தேய்ப்பது வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வகை. அதுபோக தலையில் வந்து உச்சந்தலை வந்து சூடு, அதற்கு இந்த நல்லெண்ணெய் தினமும் தேய்த்து வருவது வந்து உடம்புக்கு நல்லது. சிலர் அதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் நல்லெண்ணெய் தேய்த்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தேங்காய் போட்டு வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து முடியும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அந்த தலை சூடு, உடம்புல உள்ள சூடு எல்லாமே குறையும். பித்த உடம்புக்காரங்க, கப உடம்புக்காரங்க நான் ஏற்கனவே சொல்றேன் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு வரலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்காதுன்னா சித்த மருத்துவத்துல நீலி பிருங்காதி தைலம் இருக்கு, மகிழம்பூ தைலம், அப்புறம் நிறைய எண்ணெய் வகைகள் இருக்கு. அது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அதை தினமும் நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். ரத்தம் வந்து சுத்தமா இல்லைன்னா தோல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா குறிப்பிட்டீங்க டாக்டர்.
அப்போ வந்து உணவுல சில விஷயங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக இந்த ரத்தத்தை நம்ம வந்து நல்ல முறையில் ஆரோக்கியமா வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது ரத்தத்துல வந்து வெள்ளை அணு சிகப்பு அணு வந்து அதிகமா இருந்தால்தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும், ஆன்டிபயோட்டிக் வந்து குறையும். அப்படி ரத்தத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கக்கூடிய உணவுகள் வந்து சாதாரணமா வந்து உணவுல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, கோவக்காய் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக பயன்படுத்தலாம். பல வகைகளில் பார்த்தீங்கன்னா முக்கிய ரொம்ப எளிமையானது எங்கும் கிடைக்கக்கூடியது வந்து மாதுளம்பழம். மாதுளம்பழத்துக்கு அடுத்தது கருப்பு திராட்சை, கொட்டை உள்ள கருப்பு திராட்சை, அதை உணவுல தினசரி பயன்படுத்தலாம். அல்லது ஆரஞ்சு பழம். இந்த மூணு தான் வந்து ரத்தத்தை வந்து பிளட் பியூரிஃபையர். நம்ம சாதாரண ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு மாதுளம்பழம் டெய்லி நீங்க சாப்பிடுங்க. உடம்பும் நல்லா இருக்கும், குளிர்ச்சி தன்மை அடைய, ரத்தத்தையும் அது வந்து சுத்தப்படுத்தும். இது வந்து எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். மாதுளம்பழம், நம்ம கருப்பு திராட்சை அல்லது சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் கிடைக்கும். அந்த மூணு பயன்படுத்தினாலே இந்த தோல்வியாதி பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். உடம்புக்கும் ரத்தத்தை வந்து நல்ல ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும், ரத்த விருத்தியை அதிகப்படுத்தும். இதுவரை தோல் வியாதிகளுக்கு சித்த மருத்துவம் குறித்து டாக்டர் என் விஜயராஜன் அவர்களுடன்